ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இப்போ நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா டே 7 பார்க்க போகிறோம். நம்ம இதுவரையும் டே 6 முடிச்சிருக்கோம். நம்ம பார்க்குற மெத்தட் பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த வகையில் லாங் அண்ட் ஷார்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ரைடலில் சில்க் த்ரெட்டில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டிச்சை மட்டும் வச்சியே நம்ம ஒரு கிராண்டான சில்க் த்ரெட்டில் ஒரு ப்ளவுஸே ரெடி பண்ணலாம். அதுக்கான ஸ்டிச்சு தான் இது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு. அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த எந்த இமேஜில் அதை போடணுன்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு பாருங்கள். எல்லா வீடியோஸும் போட்டிருப்பேன். உங்களுக்கு மார்க்கிங் கிளாஸ் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மார்க்கிங் கிளாஸுக்குன்னு ஒரு 5 days வந்து பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து நான் உங்களுக்கு வந்து மார்க்கிங் கிளாஸ் வீடியோஸ் போடுறேன். இல்லைனா அதே 10 days சேலஞ்ச் கிளாஸ் வீடியோவே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? வாங்க இந்த ஸ்டிச்சை எப்படி போடலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த 3rd லைனில் இருக்கு இல்லையா, இந்த லைனில் இருந்துட்டு நம்ம 2nd லைனுக்கு போகணும். 2nd லைனில் இருந்து 3rd லைனுக்கும் அதே ஸ்ட்ரெயிட்டாகவே போகணும். இப்போது 3rd லைன்லேருந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லைனுக்கு கொண்டு வந்து நம்ம போட்டோம் இல்லையா, அதே இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். எடுத்துகிட்டு ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சு போடணும். ஓகேவா? இப்போ நான் இங்கே வந்து கவுண்டிங்ஸ் எழுதி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது 1 2 3. 3லேருந்து நம்ம எடுக்கிறோம், 2க்கு போகிறோம், 1க்கு போகிறோம், மறுபடியும் என்ன பண்ணுறோம், 3க்கு வரும். நம்ம வந்து ஏற்கனவே வந்து இந்த மெத்தடில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸ்டெப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு பார்த்துருப்போம். எப்படி பார்த்துருப்போம்னா இந்த 3லேருந்து இப்படி போயிட்டு இப்படி கொண்டு வந்து மறுபடியும் இப்படி கொண்டு வந்திருப்போம் இல்லையா. இந்த மெத்தடில் வந்து நம்ம கொண்டு வந்திருப்போம். இதே மெத்தடு தான், ஆனால் இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு வரோம். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள், இங்கே அதே இதுவாக கண்டினியூவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே மேலே போகிற ஸ்டிச்சை மட்டும் நீங்கள் தள்ளி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், அவ்வளோதான். மேலே மட்டும் இங்கே கீழே வந்து நம்மளுக்கு டபுளாக வரும் இல்லையா. நம்ம 2nd லைனில் மேலே மட்டும் சிங்கிளாக இருக்கும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி ஸ்டிச்சஸ் தான் இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சஸை எப்படி இமேஜில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வந்து நீங்கள் இமேஜுக்கு போங்க. இமேஜுக்குள்ளே போய் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அது புரியும். இப்போ ஸ்டிச்சஸ் வந்து ஓவரால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே 2nd லைனோ 3rd லைனோ என்ன ஆகுது, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. மேலே இருக்க ஃபஸ்ட் லைன் மட்டும் என்ன ஆகுது, கேப்பில் வந்து உங்களுக்கு வருது. இதுதான் இந்த ஸ்டிச்சஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. ஓகேவா? இப்போ பாருங்கள், அழகாக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டிச்சஸ் படி கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் புரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இமேஜில் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து லாக் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இதை வந்து நான் எந்த இமேஜில் போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அந்த இமேஜை. அந்த இமேஜ் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ப்ளவுஸில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா ப்ளவுஸில் பக்கத்தில் என்ன இருக்குன்னா, குட்டி குட்டியாக ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கலராக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா டபுள் கலரை வச்சு சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மெத்தட் தான் இது. நம்ம இங்கே 3 லைன்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து லைன் வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க.
இப்போ இங்கே பாருங்கள், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த தேர்ட் லைன் வந்து லாங்காக வேணும், இதுதான் தேர்டு, ஓகேவா? சாரி, இது ஃபஸ்ட் லைன் வச்சுக்கோங்க. நம்ம இந்த கவுண்டிங்கில் போய்க்கலாம். இந்த லைன் வந்து ஃபஸ்ட் லைன் மட்டும் உங்களுக்கு வந்து பெருசாக வேணும், இன்னும் லாங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். இப்போது இதுலேயே ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஒரு ரவுண்டு ஸ்டோனோ இல்லை வந்து திலகம் ஸ்டோனோ நீங்கள் வந்து இல்லை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் திலகம் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா திலகம் ஸ்டோன் வந்து இந்த மெத்தடில் வந்துடும் இல்லையா? அப்போது இந்த தேர்டுன்ற லைன் வந்து என்ன ஆகும்னா இந்த லைனை பேஸ் பண்ணி போகும். தேர்டுன்றது இந்த லைனை பேஸ் பண்ணி இப்படி வரும், இந்த மெத்தடில் வரும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கும் போது நார்மலாகவும் கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த திலகம் ஸ்டோன் யூஸ் பண்ணியும் கற்றுக்கோங்க. இப்போ நான் திலகம் ஸ்டோனோட ஸ்டெப்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் லைன் ஓகேவா? இப்போ நம்ம இங்கே வந்து தேர்ட் லைன்லேருந்து எடுத்துட்டோம். தேர்ட் லைன்லேருந்து என்ன பண்ணுறோம், செகண்ட் லைனுக்கு போகிறோம். செகண்ட் லைன்லேருந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் லைனுக்கு போகிறோம். இப்போது ஃபஸ்ட் லைன்லேருந்து அப்படியே என்ன பண்ணுறோம், எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம தேர்ட் லைனில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். மறுபடியும் என்ன பண்ணுறோம், அகெயின் செகண்டு, அடுத்து ஃபஸ்ட்டு, மறுபடியும் அகெயின் தேர்டு. பாருங்க, அவ்வளோதான். இதே மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அந்த ஃபஸ்ட் லைன் வருது இல்லையா, அந்த ஃபஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு இன்னும் லாங்காக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. லாங்காக போடக்கூடாதுன்னெலாம் இல்லை, லாங்காக இருந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு இமேஜும் சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த வீடியோ ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அதில் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்கு இந்த இமேஜை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த இமேஜை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன் நான், ஓகேவா? இப்போ இந்த அவுட்லைனில் நீங்கள் வந்து கட் பீடு கொடுக்கலாம், பீடு கொடுக்கலாம், சுகர் பீடு கொடுக்கலாம், என்ன பீடு வேணால் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை வந்து இதே மாதிரி ஜரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சில்க் த்ரெட்டை முடித்து சில்க் த்ரெட்டுமே நம்ம ஓவரால் என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். அதில் இது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வெறுமனே நம்ம என்ன பண்ணலான்னா லாங் அண்ட் ஷார்ட் மூலியமாகவே நீங்கள் வந்து இங்கே லீஃப் மெத்தட்லேயே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி போட்டு பார்த்துக்கலாம். அந்த லீஃப் மெத்தடில் நீங்கள் போடும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து எடுக்கிறோம் இல்லையா, இப்போ இப்படி போய் இப்படி வரும், இப்படி போயிட்டு இப்படி செகண்ட் இது வரும்ல, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இந்த மெத்தடில் இந்த ஸ்டிச்சு ஓவரால் வரும். இது இப்போ இந்த இமேஜை கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும், உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸோட இதுவை வந்து கம்ப்ளீட் பண்ணது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.